சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி, அரசியல் அனுபவம் பெற்றவர். அவர் வந்துட்டு ஒரு பெரிய பொது மேடையில் இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இந்த சைதாப்பேட்டையை ஆண்டுகிட்டு இருந்த ஒருத்தவர், பல நாட்களாக இருந்தவர். அவரும் அதே மேடையில் இருக்கார். அந்த மூத்த நிர்வாகி வந்துட்டு சொல்கிறாரு, இந்த சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதை காதில் கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்து சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கார். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க அவங்களுக்கு, எப்படிப்பட்ட ஒரு மனநிலை. அதாவது பார்த்தீங்கன்னா, அவர்கள் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்தது நம்மளுடைய சைதாப்பேட்டை மக்கள். முன்னாடி அவங்களுடைய வரி பணத்தில் தான் காரு, பங்களா எல்லாமே மக்களுடைய வரி பணம் தான். ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நம்ம, சரிங்களா? இவ்வளவு எல்லாத்தையும் நம்மளுடைய காசு, நம்மளுடைய பணத்தில் வாழ்ந்துக்கிட்டே நம்மளை வந்துட்டு இந்த சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவையே வராதுன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி ஏற்பட்ட குணம் படைத்தவங்களா இருந்திருக்காங்க நம்மளுடைய சைதாப்பேட்டையில் வருங்காலத்தில். ஏன்னா முன்னே நான் சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி தான், சைதாப்பேட்டை மக்களுக்கு நான் மறுபடியும் அவங்க திருவடி விழுந்து வணங்குவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம சைதாப்பேட்டையில் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த மாசுவை அகற்றியதை உங்களுக்காக அந்த திருவடியை வழங்குகிறேன். அந்த இடத்துல பேசியிருக்கலாம், என்னை வந்துட்டு இப்படி பேசாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா என்னை வந்துட்டு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க அவங்க தான். அதனால அதை பற்றி பேசாதீங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதை கூட சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியில் எப்போதுமே தலைவர்கள் இருப்பாங்க. தலைவர்கள் தான் வந்துட்டு அவங்கள எல்லாருமே வழி நடத்தணும். அந்த தலைவர்கள் வந்துட்டு என்னன்னா, அந்த தலைவர்களும் அதை கண்டிச்சிருக்கலாம். அதை கண்டிக்காமல் ஒரு தலைமை, அதுதான் எப்போதுமே ஆபாசமாக அசிங்கமாக பேசுறது மட்டும்தான் திமுகவுடைய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதுதான் ரொம்ப அதிகம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தனி மனித தாக்குதல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய சைதாப்பேட்டை மக்கள் எப்பொழுதுமே ரொம்ப அறிவார்ந்தவங்க, கரெக்டானவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. ரொம்ப அறிவார்ந்தவங்க. சாதாரணமாக இதுக்கு முன்னாடி வேணா இருந்திருக்கலாம், இன்னைக்கு மேலே தளபதி வந்துட்டாங்க. தளபதியோட ஆட்சியை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் தளபதியை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கரெக்டாக வந்துட்டு காலையில் வந்துடுறாரு. நானே பார்த்துட்டு நிறைய பிரமிச்சிருவேன். பல நாட்கள் வந்துட்டு அவர்கிட்டேருந்து தான் நிறைய விஷயங்களை தினசரி நானே கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்வில் முன்னெல்லாம் வந்துட்டு எப்போ வேணாலும் எழுந்திருப்பேன், எப்போ வேணாலும் அப்படி ஒரு நிலை எல்லாமே மாறி இன்னைக்கு காலையிலேயே வர்றாரு ஆஃபீஸ்க்கு, வீட்டிலேருந்தே சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் பணி தான். எவ்வளோ இது இருந்தாலும் சரி, ஒன்று தான் சொல்லுவாங்க, எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு நல்லது செய்கிற ஒரே காரணத்துக்காக தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே பாணி தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். இந்த சைதாப்பேட்டை இன்னைக்கு வந்துட்டு எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது கடந்த 50 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சவங்க ஒரு நிலையில் வச்சுருக்காங்க. ஆனால் அதே நிலையை வந்துட்டு நாம் இன்னைக்கு ஆட்சி வந்து நம்ம அதை தொடர விட மாட்டோம். நம்ம சைதாப்பேட்டையில் இப்போ சமீப காலத்தில் எங்கேயுமே லஞ்சம் இல்லாத ஒரு நிலையை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போதை இல்லாத ஒரு நிலையை இப்போ ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி மனுக்கள், பொதுமக்கள் வந்து நிறைய மனுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து உடனே சரி செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது நம்மளுடைய சைதாப்பேட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டா விஷயம். பட்டா வந்துட்டு வெகு விரைவில் அவங்க எல்லாருக்குமே வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் உச்சபட்ச அதிகாரம் பெற்றவங்க நம்ம மக்கள் தான். அதே மாதிரி ஒரு முக்கியமான எஜமானர்கள், ஒரு ஜனநாயகத்தில் எஜமானர்கள் யார் அப்படின்னு கேட்டாலும் இந்த மக்கள் தான். இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகனா என்ன நியமிச்சதுக்கு உங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது என்ன அப்படின்னா, மக்கள் தான் எல்லாமே. இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சாவு வராதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் இனி ஃபியூச்சர்ல வரலாமா? ஒரு நாளும் அவங்கெல்லாம் வரக்கூடாது. இது ஏற்கனவே நம்ம மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் முடிவுரை எழுதிட்டாங்க. இனியும் சரி, இனி ஒரு காலத்திலையும் சரி, அவர்கள் வந்து தீய சக்தி எப்போதும் தமிழகத்தில் இனி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். சமீபத்தில் நான் வந்துட்டு சைதாப்பேட்டை முழுக்க வந்துட்டு எல்லா ஏரியாவிலையும் போய் அந்த ஆய்வுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லா இடத்துக்கும் போனேன்.
சமீபத்தில் சட்டமன்றத்தில் கூட வந்துட்டு நிறைய கட்டிடங்கள் கொண்டு வந்தோம் எங்கள் ஆட்சியில் அப்படின்னு தான் சொன்னாங்க. நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம், அந்த கட்டிடம் கொண்டு வந்தோம், இந்த கட்டிடம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் அதுதான் சொல்லுவாங்க. கட்டிடங்கள் கொண்டு வந்தாங்க, கட்டிடங்கள் கொண்டு வந்தாங்க. எதுக்கு அந்த கட்டிடங்கள் கொண்டு வந்தாங்க? அதில் மட்டும்தான் 40% பார்க்க முடியும், வேற எதுலையும் பார்க்க முடியாது. அந்த கட்டிடத்தை எல்லாத்தையும் ஆய்வு பார்த்துட்டேன். அந்த ஒவ்வொரு கட்டிடத்திலையும் பார்த்து பயன்பாடுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு மக்களுடைய. இது என்னன்னா ஒவ்வொரு கிட்டத்தட்ட 1500-2000 கோடிக்கு மேல ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம சைதாப்பேட்டையில். ஆல்ரெடி ஏற்கனவே செஞ்சவங்களும் சரி. என்னன்னா இவங்க எல்லாருமே மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன அப்படிங்கிறத செய்யறதுக்கு மறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன லாபம் வருதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அடிப்படை பிரச்சனை, நல்ல ஒரு டாய்லெட் இல்லை, நல்ல ஒரு குடிநீர் வசதி இல்லை. இப்போ கூட நான் வந்துட்டு நிறைய நம்மளுடைய மக்கள் பாட்டில் எடுத்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த குடிநீர் வசதிக்கு செய்யல. நல்ல தரமான ரோடு இல்லை. நம்மளுடைய பசங்கள்லாம் ரோட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க, ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க, ரோட்ல பஸ் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், சில நேரம் கண்ணீரும் அடிச்சிருக்கேன். அவங்களுக்கு தேவையான ஒரு கிரவுண்டு, அவங்களுக்கு தேவையான அந்த பசங்கள் விளையாடுறதுக்கு, ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்டு இல்லை. இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யாம சட்டமன்றத்திலையும் சரி நாங்கள் அத்தனை மாடி பில்டிங் கட்டிட்டோம், இத்தனை மாடி பில்டிங் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் இதுக்கு மேல வந்துட்டு தொடராது. இனி நம்ம சைதாப்பேட்டையில் இன்னைக்குன்னு இல்லை, எப்போதுமே நம்மளுடைய தளபதியோடைய ஆட்சி மட்டும்தான் எப்போதும் நிரந்தர ஆட்சியா இருக்கும். இந்த 100 நாள் ஆட்சி, அதாவது உலக வரலாற்றிலேயே சரி ஒரு உத்தமர், அதாவது லஞ்சம் இல்லாத, லஞ்சமே யாரும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு முதல்வர் நம்மளுடைய தமிழக முதல்வர் மட்டும்தான் உலக வரலாற்றிலேயே சரி. அதே மாதிரி உலக வரலாற்றிலே சரி ஒரு தலைவர் எங்கேயாவது போனார்னா ஒரு 50 பேர் கூடுவாங்க, இல்லை 100 பேர் கூடுவாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு 1000-2000 பேர் தான் கூடுவாங்க. நம்மளுடைய தளபதி அவர்கள் எங்க போனாலும் லட்சம் பேருக்கு மேல வந்து கூடுவாங்க. காரணம் என்னன்னா ஒரே ஒன்று, அன்புங்கிற ஒன்றை மட்டும் வச்சே ஆட்சி செய்துட்டு இருக்கார் நம்மளுடைய அன்பு தளபதி அவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள்ல என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. செஞ்சதை வந்து பட்டியல் போட்டால் நீங்கள் இந்த 50 ஆண்டுகள்ல செஞ்சதை விட அதிகமாகவே நம்மளுடைய தளபதி அவர்கள் செஞ்சிட்டாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு ஸ்கூல் பக்கத்தில், கோயில் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருந்த மதுக்கடை 717 மதுக்கடையை வந்த உடனேவே மூடினார். இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை, மாற்றம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் செய்ய தான் மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்னன்னா பொய் மட்டுமே பேசுவாங்க, பொய் மட்டுமே சொல்லி அதை திரும்ப சொல்லி அதில் ஒரு பெரிய ஹைலைட்டு நல்ல ஆட்சி கொடுக்குறேன்னு ஒரு பொய்யை சொல்லுவாங்க. இப்படியே சொல்லியே தான் மக்களை வந்துட்டு ஓட்டு வாங்கி வந்தவங்க.